Hello editors, welcome back to our Lightroom Masterclass episode number 4. So இன்னைக்கு வந்து நம்ம எதை கத்துக்க போறோம் அப்படினா photo editingக்கும் video editingக்கும் பொதுவா இருக்கிற ஒரு டூல் தான் exposure tool. Yes, நம்ம ஒரு photo எடுக்கிறோம் இல்ல வீடியோ எடுக்கிறோம் அப்படினா நம்ம எடுக்க மாட்டோம், வேற யாரா எடுக்கறாங்க அப்படினா இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாவோ இல்ல இந்த மாதிரி ரொம்ப டார்க்காவோ எடுத்துட்டாங்க அப்படினா அது எப்படி கரெக்ட்டான எக்ஸ்போஷர்ல செட் பண்றது அப்படிங்கற ட்ரிக்கை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கரெக்டான எக்ஸ்போஷர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டான எக்ஸ்போஷர் அப்படின்னா இப்போ நம்ம கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஆனால் நம்ம கேமராவுக்கு வெளியே ஒரு பிரைட்னஸ் இருக்கும், அதை வெயில் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வெளிச்சத்தை அப்படியே கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது தான் கரெக்டான எக்ஸ்போஷர். கேமராவில் அப்படி எடுக்க முடியாது, கொஞ்சம் எடுக்கலாம், ஓரளவு எடுக்கலாம், ஆனால் பர்ஃபெக்டாக கண்ணில் பார்க்குற அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியாது. லைக் வந்து நம்ம பிரைட்டாக தெரிஞ்சோம்னா பேக்ரவுண்டு ஓவர் பிரைட்டாக தெரியும், பேக்ரவுண்டு நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம டார்க் ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வீடியோ எடிட்டிங்லேயும் ஃபோட்டோ எடிட்டிங்லேயும் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. எக்ஸ்போஷரை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட்டு, ஷேடோ, ஹைலைட்ஸு, பிளாக், ஒயிட் அப்படின்னு நமக்கு மொத்தம் 6 ஆப்ஷன் வரும். நம்ம ஒரு வீடியோவில் வந்து உடனே போய் எக்ஸ்போஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த ஃபோட்டோவும் பிரைட் ஆயிரும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக மாற போகிறீங்க, அதனால் அந்த ஒரு தப்பு வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு எக்ஸ்போஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போஷர் அப்படின்றது அந்த ஒரு ஃபோட்டோவோட பிரைட்னஸ், அவ்வளோதான். நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தோம், ஒரு ஃபோட்டோ உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டியான பிக்சல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது RGB கலர்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற பிக்சல்ஸ் மொத்தமாக 5 விதத்தில் இருக்கும். ஒன்று வந்து பிளாக்காக இருக்கும், எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. ரெண்டாவது வந்து ஷேடோ, கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். மூணாவது வந்து மிட் டோன், கரெக்டான பிரைட்னஸில் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். நாலாவது வந்து ஹைலைட்ஸ், பிரைட்டாக இருக்கும், டீட்டெயில்ஸ் தெரியும். அஞ்சாவது வந்து ஒயிட்டு, நல்ல பிரைட்டாக இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, இதை நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் ஒரு ஃபோட்டோவில் எது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, எது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எது வந்து டீட்டெயில்ஸ் தெரியுது தெரியலை, எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம லைட்ரூம் டூலில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை தேவைப்பட்டுருந்துச்சி அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு கோர்ஸாக நினச்சிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஃபீஸை அனுப்பி விடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். யாருமே அனுப்பலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் 2 பேர் வந்து எனக்கு கூகுள் பேயில் அனுப்பி விட்ருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். அட்லீஸ்ட் என்னை நம்பினதுக்கு நான் எடுக்கிற வீடியோஸும் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்றதுக்காக ரொம்ப நன்றிகள். இந்த 2 பேர் தான் எனக்கு வந்து கூகுள் பேல பேமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றிகள். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களால் வந்து எடிட்டிங் படிக்க முடியுது, கற்றுக்க முடியுது அப்படின்னா இந்த QR கோடுக்கு உங்களால் முடிஞ்சது 5, 10, 100, 50 வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி சென்ட் பண்ணுங்கள். இது என்னோட பொருளாதாரத்துக்காக தான், மற்றபடி எதுக்காகவும் இல்லை. எக்ஸ்போஷர் டூலை பொறுத்தளவு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போஷர் ஸ்லைடர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி, இன்னொன்று வந்து கர்வ் டூல் அப்படின்னு இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லை, ஹைலைட்ஸு, ஷேடோ, மிட் டோனு, இது எல்லாமே இது 2லையும் இருக்குது. 2லையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடர் எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோவிலேயே நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் இந்த ஸ்டட்டை வந்து ஜூம் பண்ணலாம். ஸ்டட்டு வந்து பிளாக் கலர் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல, ஏன்னா அதில் வந்து ஒரு டிசைன் இருக்குது, அந்த டிசைன் வந்து நமக்கு தெரியலை. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு செவுரு, அதில் சின்ன சின்ன டெக்ஸ்டர்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே வந்து டெக்ஸ்டர்ஸ் தெரியலை. ஸோ பிளாக் ஒயிட் அப்படின்றது எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஷேடோ அண்ட் ஹைலைட்டை பொறுத்தளவு, ஹைலைட்ஸ் அப்படின்னா இந்த நெத்தியில் வந்து கொஞ்சம் பிரைட்டான பார்ட் இருக்குது, ஆனால் அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரியுது. லைக் வந்து இந்த பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பிரைட்டாக இருந்தாலும் அதில் வந்து ஸ்கின்ல இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியுது. அடுத்து வந்து ஷேடோ, இந்த காது சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லைட்டு வந்து அங்கே கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, ஒரு ஃபோட்டோவோட கரெக்டான எக்ஸ்போஷர், மிட் டோன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டான பிரைட்னஸில் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக தெரியுது. நமக்கு வந்து இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி கரெக்டான பிரைட்னஸில் இருக்கணும், எல்லா டீட்டெயிலும் தெரியணும். இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் வரணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ளாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கும் போது இந்த டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய வித்தியாசமான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு செட்டிங்ஸ் வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லா ஃபோட்டோவும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஹைலைட்ஸ்னா என்ன, ஷேடோனா என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து வேற ஒரு ஃபோட்டோ வச்சு ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, கரெக்டான எக்ஸ்போஷர் அப்படின்றது பிரைட்டாக இருக்குல்ல அதை வந்து கம்மி பண்ணணும், டார்க்காக இருக்குல்ல அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டார்க்காக இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரல் ஆயிரும், பிரைட்டாக இருக்கிறது பண்ணோம் அப்படின்னா நான் நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்து ஃபோட்டோ இருக்கணும். உங்களுக்கு எல்லா இடத்துல உள்ள டீட்டெயில்ஸும் தெரியணும் அப்படின்னா கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்து இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நிறையா ஃபோட்டோ நிறையா விதமாக வரும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ஒரு மெத்தடை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்போஷரை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோவில் டீட்டெயில்ஸும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைட்டாக இருக்கும், டீட்டெயில்ஸும் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஆனால் டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து பிரைட்டாக இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை கம்மி பண்ணுறோம். ஹைலைட்ஸ் வந்து கம்மி பண்ணும்போது நமக்கு டிஷர்ட்டோட பிரைட்னஸும் கம்மியாகுது, டீட்டெயில்ஸும் நிறையா தெரியுது. அதுக்கு கீழே வந்து ஷேடோ அப்படின்னு இருக்கு. ஷேடோ வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், டீட்டெயில்ஸ் தெரியும். அப்போ ஷேடோவை என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணாதான் அது வந்து நியூட்ரலாக மாறும். ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பின்னாடி பேக்ரவுண்டில் டார்க்காக இருக்கிறத ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து பிரைட் ஆகும். அடுத்து வந்து ஒயிட் அப்படின்றது எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இருக்காது, பிரைட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணணும். பிளாக் அப்படின்னு இருக்கிறது எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இருக்காது, ரொம்ப டார்க்காக இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஆஃப்டர் பிஃபோர் பார்ப்பீங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்த ஃபோட்டோவை நம்ம சின்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாற்றிட்டோம். இதில் வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது, ஆனால் ஓவர் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு வரும்போது தான் நம்ம எக்ஸ்போஷரை வந்து செட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்போஷர் வந்து இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்து கம்மி பண்ணுறோம். இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ டீட்டெயில்ஸே இல்லாமல் ஓவர் பிரைட்டாக இருந்த ஃபோட்டோவை எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுற மாதிரி நியூட்ரல் பிரைட்னஸில் நம்மளால் மாற்றிக்க முடியும். லைக் வந்து மிட் டோன்லாம் மாற்றிக்க முடியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரா ஃபைலாக கொடுக்குறேன். நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒர்க் ஃப்ளோ வந்து கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஓகே. இதில் வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு உங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா நம்ம பிக்சல்ஸ் பற்றி பார்த்தோம்ல, அதில் வந்து கிரே கலரில் இருக்கிறத வந்து பிளாக் கலரில் மாற்றும். கிரே கலரில் இருக்கிற பிக்சல்ஸ் வந்து பிளாக் கலரில் இந்த கான்ட்ராஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிரே கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரே கலர் அப்படியே போய் ஒரு மாதிரி பிளாக் டோனில் வரும். இந்த பார்த்தீங்களா, கிரே கலரில் இருக்கிற பிக்சல்ஸை பிளாக் கலரில் கான்ட்ராஸ்டாலாம் மாற்ற முடியும். அப்படி இங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோ வந்து எப்படி கிரே கலரில் மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோ வீடியோட எக்ஸ்போஷர் கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே எக்ஸ்போஷர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹைலைட், ஷேடோ, ஒயிட், பிளாக் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போஷர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து டீட்டெயில்ஸும் தெரியணும், கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை நியூட்ரலாக கொண்டு வரணும். ஸோ பிளாக், ஷேடோ அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணணும், ஹைலைட்ஸ், ஒயிட் அப்படின்றத கம்மி பண்ணணும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் எடிட்டிங்கோட பேசிக்ஸ் டூல்ஸ் வந்து இதுதான். நான் முதல்ல சொன்னேன், எக்ஸ்போஷர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் வந்து கர்வ் டூலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம படித்த இந்த ஹைலைட், ஷேடோ எல்லாமே இந்த கர்வ் டூலையும் இருக்குது. நம்ம ஸ்லைடரில் வந்து ஹைலைட், ஷேடோ வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிக்சல்ஸ் மட்டும்தான் அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் ஆகும், வேற எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஹைலைட் பிக்சல்ஸ், டார்க்காக இருக்கிற பிக்சல்ஸ் அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் கர்வ் டூல் அப்படி கிடையாது. நம்ம சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அது மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கர்வ் டூலை பற்றி இப்போ நம்ம படிக்கலாம். லைட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கர்வ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பிளாக் வேல்யூ, இந்த இதெல்லாம் பிளாக் வேல்யூ, மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஒயிட்டோட வேல்யூ. ஸோ கீழே இருக்கிற இந்த லைனை மேலே ஏற்றணும் அப்படின்னா ஃபுல் ஃபோட்டோ வந்து பிரைட் ஆயிரும். அதாவது இருக்கிற எல்லா பிக்சலுமே பிரைட் ஆயிரும். அதுவே அந்த லைனை வந்து கீழே இழுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபுல் பிக்சல்ஸுமே வந்து டார்க் ஆயிரும்.
இந்த லைனுக்கு சென்டரில் இங்கெல்லாம் சில டாட் இருக்குது பாருங்கள், 1 2 3 அப்படின்னு டாட் இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு வேல்யூஸ். இந்த கீழே இருக்கிறது வந்து பிளாக்கு, இது வந்து ஷேடோ, இது வந்து மிட்டோனு, இது வந்து ஹைலைட்ஸு, இது வந்து ஒயிட்டு. ஸோ இந்த லைனை இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பிரைட் ஆயிரும், இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டார்க் ஆகிரும். ஒரு லைனில் ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு டாட் வந்துடும். ஸோ அதை நம்மளால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்லைடரில் சேஞ்ச் பண்ண அதே விஷயந்தான். இந்த லைனை மேலே இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிரைட்டாகவும், கீழே இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து டார்க் ஆகும். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்க ஷேடோவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த ஷேடோக்கிட்ட ஒரு டாட் வச்சுட்டு அதை அப்படியே மேலே தூக்குனேன் அப்படின்னா ஷேடோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஷேடோ வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கூடயே இந்த லைன் வந்து பெருசாக அந்த மாதிரி வளையுது பாருங்கள். ஸோ இது கூடயே வந்து நமக்கு ஹைலைட்ஸு, மிட்டோனு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஷேடோ இன்க்ரீஸ் ஆனோன்னா என்ன ஆகுது, ஹைலைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து உங்களால் மேனுவலாக ஆக்சஸ் பண்ண முடியல, பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு மேனுவலாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ஒரு டூலை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. இந்த டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜஸ்ட் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதோட வேல்யூவை மேக்ஸிமம் எங்கே வர சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், எங்கே வர டவுன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கைடு மாதிரி வரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, அது தெரியும்ல. இது வந்து பிளாக்கு, இது வந்து ஒயிட்டு, இதுக்கு நடுவில் இருக்கிறது மிட்டோனு. ஸோ நம்மளால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கர்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த கர்வ்லேயே நமக்கு கலர் டூல் இருக்குது, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படின்ற பேசிக் ப்ரைமரி கலர்ஸ் வந்து இருக்குது. இந்த கலர்ஸ்லேயும் நம்மளால் ஹைலைட் ஷேடோ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதும். மேபி நம்ம ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கு இது வந்து அதிகமாக தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த கர்வ் டூலே உங்களுக்கு சில டைம் தான் தேவைப்படும். அதுக்கு பதில் இங்கே இருக்கிற ஸ்லைடர் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்லைடரையும் கர்வ் டூலை பற்றியும் இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இல்லை டவுட் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து கரெக்டான எக்ஸ்போஷர் வந்து செட் பண்ணுறது, என்னால் செட் பண்ண முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. ஆனால் இது எல்லா ஃபோட்டோக்கும் ஒர்க் ஆகாது, ஆனால் சில ஃபோட்டோக்கும் சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன டூல் அப்படின்னா இருவிரல் புரட்சி. எஸ், நம்ம வந்து இந்த ஸ்லைடரில் இந்த மாதிரி 2 விரலை வச்சு தள்ளும்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்மளால் எக்ஸ்போஷர் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி கரெக்டாக செட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் கரெக்டான எக்ஸ்போஷர் வந்து செட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹைலைட்ஸில் இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து வருது. லைக் வந்து இந்த ஷேடு வந்து வரக்கூடாது. நம்ம ஜஸ்ட் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து எங்கெல்லாம் ஹைலைட்ஸ், இங்கெல்லாம் ஹைலைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு காட்டுது. நம்ம ஜஸ்ட் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் பிளாக்காக வரும் பாருங்க. அதாவது இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் பிளாக்காக வருதுல்ல, அதுதான் அதோட கரெக்டான வேல்யூ. இப்போ வந்து ஷேடோவை சேஞ்ச் பண்ணலாம். ஷேடோ வந்து எங்கேயுமே எதுலேயுமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம 0லே வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒயிட்டை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் வந்து ஒயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒயிட்டை வந்து கம்மி பண்ணலாம். ஒயிட்டை கம்மி பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா தெரியும். ஓகே, அடுத்து வந்து பிளாக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பிளாக் இருக்குது. ஸோ அதை நம்ம லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃபுல் ஒயிட் ஆனோன்னா விட்டுருங்க. இதுதான் வந்து மீடியமான எக்ஸ்போஷர். கண்ணால் எந்த ஒரு பிரைட்னஸை நான் பார்த்தனோ அதே எக்ஸ்போஷர் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து டார்க்காக இருக்குது, இங்கே வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து லைட்டோட டிஃப்ரெண்ட். சன்லைட் வந்து இந்த பக்கத்துலேருந்து அடிக்குது. சன்லைட் வந்து இந்த பக்கத்துலேருந்து அடித்தனால இந்த இடம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இந்த இடம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் இதையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் டார்க்காக இருக்கிறது வந்து பிரைட்டாக மாறும். அதான் சொன்னேன், எல்லா ஃபோட்டோவுக்கும் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் சில ஃபோட்டோவுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஷேடோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் பிரைட் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒயிட்டு, ஹைலைட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். பார்த்தீங்களா, ஹைலைட்ஸ் எல்லாம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படி இருந்ததை டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபோட்டோவில் வந்து இப்போ சின்னதாக ஒரு கிரே கலர் டோன் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, சூப்பரான ஒரு குவாலிட்டியில் வந்து ஃபோட்டோ வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ என்ன எடிட்டர்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக இருந்துச்சு. இந்த வீடியோ எக்ஸ்போஷர் டூலில் வச்சு எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, பேசிக்ஸில் இருந்து எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோக்கும் இந்த செட்டிங்ஸ் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். அது ஃபோட்டோவை பொறுத்து, எடுக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் நமக்கு இந்த எல்லா டூலும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் என்னோட QR கோடு. ஸோ இந்த வீடியோவை ஒரு கோர்ஸாக நினச்சிக்கிட்டு உங்களால் அனுப்ப முடிஞ்ச ஃபீஸை தயவு செஞ்சு அனுப்புங்க. போன வீடியோ பார்த்துட்டு
பேமெண்ட் போட்டு விட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கலர் கரெக்ஷனை பற்றி A to Z வந்து கற்றுக்கலாம்.